நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2024 வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. EC21 நியூஸின் தலைப்புச் செய்திகள். டொரண்டோவில் இனம் தெரியாத பாக்டீரியா தாக்குதல் குறித்து எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு வழங்கும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என கனடா எச்சரிக்கை. இந்தியாவிற்கு விஜயம் செய்கிறார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ நாட்டு அரிசியை குறைந்தது 220 ரூபாவிற்கு விற்க முடியும் என நிஹால் செனவரத்ன தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் கூறியுள்ளார். நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இலங்கை ஜனாதிபதி விடுத்த பணிப்புரை. காசாவில் உணவின்றி தவிக்கும் பொதுமக்கள். கருப்பு நிற உடையில் கவர்ச்சி காட்டும் அன்சிகா மோத்வானி. இனி EC21 நியூஸின் விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் EC24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள EC24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் EC24newskiruba@gmail.com. EC24news.com. யூடியூபில் EC24 நியூஸ். EC24 நியூஸ் உங்கள் செய்திகள். டொரண்டோவில் இனம் தெரியாத பாக்டீரியா தாக்கம் குறித்து டொரண்டோ பொது சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிகிலோ என்ற பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய சிகிலோலிசிஸ் என்ற நோய் தொற்று தாக்கம் பரவி வருவதாகவும் இது மருந்துகளுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய பாக்டீரியா எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் மனிதனின் சமிபாட்டு தொகுதியை திறக்கக்கூடியது எனவும் இதனால் வயிற்று வலி, வாந்தி, பேதி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 101 பேருக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கையெழுத்திடும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா, மெக்சிகோ முதலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பது தொடர்பானதுதான் என்று கூறியிருக்கிறார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படுமானால் அது கனடாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். இந்நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்தால் அமெரிக்காவுக்கு கனடா வழங்கும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என ஒன்டாரியோ பிரீமியரான டக் ஃபோர்டு எச்சரித்துள்ளார். ஆக கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா 25% வரி விதிக்குமானால் அதை எதிர்கொள்ள கனடா தயாராகி வருவதாகவே தெரிகிறது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2 நாட்கள் பயணமாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த பயணத்தில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி அனுரவுடன் இலங்கை வெளியுறவுத்துறை மந்திரி விஜித ஹேரத், இணை மந்திரி அனில் ஜெயந்த பொர்னாண்டோ ஆகியோரும் செல்ல உள்ளனர். இலங்கை அதிபராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான சுங்க வரியை 15 ரூபாவினால் குறைத்தால் சில்லறையை விலையை நியாயமான முறையில் தீர்மானிக்க முடியும். இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ நாட்டு அரிசியை குறைந்தது 220 ரூபாவிற்கு வழங்க முடியும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிஹால் செனவரத்ன கூறியுள்ளார். நாட்டிலுள்ள பொதுமக்கள் அரச சேவையை எதிர்பார்த்து வரும்போது அவர்கள் கண்ணீருடன் செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளதாகவும், எனவே பொது சேவைகளை வழங்கும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுவாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக்குவதற்கு நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசா மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நாடுகள் அளித்த உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்ட லாரிகள் காசாவிற்குள் செல்ல இஸ்ரேல் பாதுகாப்பு படை அனுமதி மறுத்துள்ளது. இதனால் சர்வதேச அமைப்புகள் உணவுப் பொருட்கள் விநியோகிப்பதை நிறுத்திவிட்டதால் பாலஸ்தீன மக்களின் முக்கிய உணவு ஆதாரமான சப்பாத்தி மாவுக்கு காசா முழுவதும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெரும் பசியுடன் கால் கடுக்க வரிசையில் காத்திருந்த பலர் வெறும் கையுடன் வீடு திரும்பும் அவலமும் காசாவில் அரங்கேறி வருகிறது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் மிகவும் பிஸியான கதாநாயக வலம் வந்து கொண்டிருந்தார் ஹன்சிகா மோத்வானி. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தன. ஹன்சிகா மோத்வானி சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார். திருமணமானாலும் சினிமாவில் தொடர்ந்து நடித்தும் வருகிறார். இந்த ஆண்டு அவர் நடிப்பில் சில படங்கள் உருவாகி வருகின்றன. அடுத்து ஆர் கண்ணன் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள காந்தாரி திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. முன்பு போல வாய்ப்புகள் இல்லாத நிலையில் இப்போது கிளாமர் உடையில் அவர் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.